மக்களவை தேர்தலில் உற்று நோக்கப்படும் மாநிலங்களில் ஆந்திர மாநிலமும் ஒன்று. ஏனென்றால் தென் மாநில அரசியலில் முக்கிய இடம் பிடித்துள்ள ஆந்திராவில் மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கும் மக்கள் வாக்களிக்க உள்ளனர். அங்கு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் உள்ள மாநில கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. கடந்த முறை நடைபெற்ற மக்களவை தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 22 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது. தெலுங்கு தேசம் 3 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. 175 தொகுதிகளை கொண்ட ஆந்திர சட்டப்பேரவைக்கு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 151 தொகுதிகளை கைப்பற்றி ஜெகன்மோகன் முதலமைச்சரானார். தெலுங்கு தேசம் கட்சிக்கு 23 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. இதனால் ஆந்திர மாநிலத்தில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பலம் பொருந்திய தலைவராகவே பார்க்கப்பட்டார். ஆனால் அந்த சூழல் தற்போது மாறியுள்ளதாகவே கூறப்படுகிறது. அதற்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை. தமிழகத்தில் திமுகவை போல் ஜெகன்மோகன் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளே அவரது வெற்றிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அவற்றை நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட சுணக்கம் ஜெகன்மோகன் மீது அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அது வரும் தேர்தலில் வெளிப்படும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திறன் மேம்பாட்டுக் கழக ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டதும் ஜெகன்மோகனுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கைது செய்யப்பட்டு 53 நாட்கள் ராஜ மகேந்திரவரம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையான உடல் நல பாதிப்புக்கு அவர் ஆளானது அனுதாபத்தை ஏற்படுத்தி உள்ளது என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்த நிலையில் மக்களவை தேர்தலில் தென் மாநிலங்களில் தீவிர கவனம் செலுத்தி வரும் பாஜக ஆந்திர மாநிலத்திலும் பலமான கூட்டணியை அமைத்துள்ளது. ஜெகன்மோகனை எப்படியும் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணியுள்ள சந்திரபாபு தலைமையிலான தெலுங்கு தேசம் மற்றும் பவன் கல்யாணின் தலைமையிலான ஜனசேனாவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. இதில் தெலுங்கு தேசம் 17 இடங்களில் போட்டியிடுகிறது. பாஜக 6 இடங்களிலும் ஜனசேனா 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இந்த கூட்டணியின் பலம் ஜெகன்மோகனுக்கு கடுமையான சவாலாக மாறியுள்ள நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 25 இடங்களிலும் போட்டியிடுகிறது. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் 23 இடங்களிலும் சிபிஐ, சிபிஎம் தலா 1 இடத்திலும் போட்டியிடுகின்றன. இந்த முறை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 20 இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் அக்கூட்டணி 45% வாக்கு வரை பெறும் என்றும் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு 42% வரை வாக்குகள் கிடைக்கும் என்றும் இந்தியா கூட்டணி 3% வாக்குகளை மட்டுமே பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளன. இது ஒருபுறம் இருக்க, ஜெகன்மோகனின் சகோதரி ஷர்மிளா நடத்தி வந்த ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சியை அவர் காங்கிரஸ் கட்சியோடு இணைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராக அறிவிக்கப்பட்டார். இதனால் இந்தியா கூட்டணிக்கு பலம் எந்த அளவுக்கு கூடும் என்று சொல்வதற்கு இல்லை என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் ஆந்திராவில் உள்ள 25 மக்களவை தொகுதிகளுக்கும் வரும் மே மாதம் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தெலுங்கு தேசம், ஜனசேனா கட்சிகளுடன் இணைந்துள்ள பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி என ஆந்திராவில் மும்முனை போட்டி நிலவுகிறது. இதனால் ஆந்திராவில் கோடை வெப்பத்துடன் தேர்தல் வெப்பமும் சுட்டெரிக்கிறது. இந்த நிலையில் அங்கு மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கும் வரும் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. 175 தொகுதிகளை கொண்ட ஆந்திர மாநில சட்டப்பேரவைக்கு அனைத்து தொகுதிகளிலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. என்டிஏ கூட்டணியில் தெலுங்கு தேசம் 144 இடங்களில் போட்டியிடுகிறது. பாஜக 10 இடங்களிலும் ஜனசேனா 21 இடங்களில் போட்டியிடுகின்றன. ஷர்மிளா தலைமையில் தேர்தலை எதிர்கொண்டுள்ள காங்கிரஸ் 126 இடங்களில் களம் காண்கிறது. சிபிஎம், சிபிஐ தலா 8 இடங்களில் போட்டியிடுகின்றன. இப்படி சட்டப்பேரவை, மக்களவை தேர்தலை ஒரே நேரத்தில் சந்திக்கும் ஆந்திர மக்கள் 2 வாக்குகளை அளிக்க உள்ளனர். அவர்கள் யாருக்கு மகுடம் சூட்டப் போகிறார்கள்? ஆந்திர தேர்தல் முடிவுகள் பற்றி அறிய இப்போதே ஆர்வம் மேலெழுகிறது.